இந்த வாரம் ஓய்வு நாள் பள்ளி பாடம் 4வது பாடம் சத்தியத்துக்காக நிற்றல் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் இந்த வாரத்தில் படிக்க இருக்கிறோம். நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம் எபேசு சபை சிமின்னா சபையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, எப்படி ஊழியம் போச்சு, அதுக்கப்புறம் சாத்தான் எப்படி இந்த ஊழியத்தை தடுக்கிறதுக்காக சிமின்னா சபையில் எவ்வளோ துன்பத்தை கொண்டு வந்தாங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். இந்த வாரத்தில் சத்தியத்துக்காக நின்ற ஒரு சில மனிதர்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்த சத்தியத்துக்காக நிற்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துன்பத்தின் மத்தியில் ஒரு பிரச்சனைகளின் மத்தியில் தான் இந்த மக்கள் வந்து நிற்கிறாங்க. ஸோ அதை குறித்து தான் இந்த வாரத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த தலைப்பின் கீழே போகலாம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த பாடங்களை இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானந்தானவே இந்த பாடத்தை நடத்தி தரும்படியாக, பேசுகிற அடிமையை மறுத்து தேவன் வழிபடும்படியாக மீட்பராம் கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த துன்பத்தின் மத்தியில் எப்போ துன்பம் வந்துச்சு, எதை வந்து நம்ம இருண்ட காலம்னு சொல்கிறோம். தேவ மக்களுக்கு எந்த பீரியடில் அதிகப்படியான துன்பம் இருந்தது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இருண்ட காலம்னு சொல்கிறோம். அது எப்போ ஆரம்பிக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம், எவ்வளோ காலங்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியுங்களா? சும்மா கேட்கறதுக்கான பதில், நான் வசனம் கேட்கல, எவ்வளோ வருடங்கள், எந்த வருடத்தில் ஆரம்பித்து எந்த வருடத்தில் முடிக்குது? சுமதி ஸ்டேட் உங்களால் சொல்ல முடியுங்களா? எப்போ ஆரம்பிக்குது இருண்ட காலம்? 3ஆம் நூற்றாண்டு. அது வந்து நீங்கள் சொல்கிறது சிமின்னா சபையில் 313 உருவாகிறது. நான் கேட்குறது இந்த இருண்ட காலம்னு உலகத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், டார்க் ஏஜஸ். அது எந்த காலம்? கிபி 538 1798, 1260 வருஷம். சாரா, நீ எல்லாம் நிறைய பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்க, நீ எல்லாம் ஆன்சர் பண்ணணும். இந்த நீங்கள் சபை வனாந்தரத்துக்கு போயிருக்குது அப்படின்னு ஒரு குழு கூட கொடுத்துருந்துருக்கலாம், அப்போ கூட கேட்டு பார்த்துருக்கலாம். இல்லை மாஸ்டர், இதுவே அவங்களுக்கு தெரியும் இருண்ட காலம் 1260 வருடங்கள். சரிங்க, இந்த 1260 வருடங்களுக்கு க்ளூ இருக்கு பைபிளில். இப்போ பாஸ்டர் சொன்னார் பாரு, ஒன்று வந்து தானியேல் 7:25. தானியேல் 7:25 யாராவது வாசிங்களேன். தானியேல் 7:25. அடுத்தது இன்னொருத்தர் வந்து வெளிப்படுத்தல் 12 எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்தல் 12:14. இந்த இருண்ட காலத்துக்கானது தானியேல் 7:25. யார் வாசிக்கிறீங்க? உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இப்ப இதுல அவன் அப்படிங்கிறது யாரு, பரிசுத்தவான்கள்ங்கிறது யாரு, ஒரு காலம் காலங்கள் அரை காலம்னா யாரு? அவன் யாரு? இது அவன்கிறது யாரு? நீங்க ஏதாவது பதில் சொன்னாதான். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, அவன்கிறது யாரு? பயங்கர ஃபேமஸான வசனம் தானியேல் 7:25. அவன் கையில எவ்வளவு காலம், காலங்கள் அரை காலம், பரிசுத்தவான்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இப்போ இங்கே அவன்கிறது யாரை குறிக்குதுன்னா, கத்தோலிக்க திருச்சபையை குறிக்குது, ரோமன் கத்தோலிக்கத்தை குறிக்கிறது. பரிசுத்தவான்கள் யாருன்னா தேவ ஜனங்கள், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த ஜனங்கள். எவ்வளோ நாள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள்னா காலம், காலங்கள், அரை காலம். இது காலம், காலங்கள், அரை காலம்னா, காலம்னா பழைய கணக்குப்படி 1, காலங்கள்னா 2, அரை காலம்னா அரை. அப்போ 3.5 வருடங்கள். இந்த 3 வருடத்தை அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு வசனம். அடுத்தது வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் 14வது வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்தை எடுங்களேன். வெளிப்படுத்தல் 12:14. அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதே தான் தானியேல் 7:25 சொல்லப்பட்ட அந்த காலம், காலங்கள், அரை காலம். ஆனால் இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக இதில் விஷயம் என்ன வருதுன்னா, இதுலேயும் அதே தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்கே போகுது? வனாந்தரத்துக்கு ஓடி போகப்படுது. எது வனாந்தரத்துக்கு ஓடி போகுதுன்னா, தேவனுடைய ஜனம், அது தேவனுடைய சபை எங்கே போகுதுன்னா வனாந்தரத்துக்கு ஓடி போகுது. இது ரெண்டிலையும் பார்த்தோம்னா காலம், காலங்கள், அரை காலம். அங்கே துன்புறுத்தப்படுது, இங்கே எங்கே போகுது? வனாந்தரத்துக்கு ஓடி போகுது. நாட்டுக்குள்ளதால இருக்க முடியல. அடுத்தது அதே இதில் 12:6 வாசிங்களேன்.
12:6. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1160 நாளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் தெளிவான விளக்கம் என்ன வருதுன்னா, ஸ்திரீயானவள், ஸ்திரீனா என்னங்க? சபை. இப்ப சபை எங்க ஓடி போகுது? வனாந்திரத்துக்கு ஓடி போகுது. எவ்வளவு நாள் அப்படின்னா 1260 நாள். 1160 இல்ல, 1260 நாள். அப்ப அங்க 3.5 வருஷம், இங்க 1260 நாள். சபை எங்க ஓடி போகுதுன்னா, நாட்டில இருந்து எங்க ஓடி போகுது? காட்டுக்குள்ள ஓடி போயிடுது. சபையால நாட்டுக்குள்ள இருக்க முடியல. ஏன்னா இங்க யார் இருக்கா? அவன் இருக்கான். ரோமன் கத்தோலிக்கம் வந்து துன்பப்படுத்துது யார? தேவஜனங்களை. அதை குறித்து தான் பார்க்க போறோம். இன்னும் அடிஷனலா போகணும்னா நீங்க வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் கூட இதுல அதிகப்படியான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13க்கு வாங்களேன். எடுத்தாச்சுங்களா? வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல எத்தனாவது வசனங்க இது? 5வது வசனத்தை வாசிங்களேன். அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த 42 மாதம் 3.5 வருடம் இது ரெண்டையும் கணக்கு போட்டோம்னா நம்ம எந்த கணக்கு எங்க கொண்டு வருவோம்? எப்படி இது கணக்கு போடுறோம்? அதுக்கு ஒரு வசனங்கள் ஏதாவது சொல்ல முடியுங்களா? எப்படி இந்த 3.5 வருடம் இந்த 42 மாசங்கிறத கணக்கு போட்டு 1260 எப்படி கொண்டு வரோம்? அதுக்கு ஏதாவது ஆதார வசனங்கள்? என்னாகமம் 14:34, என்னாகமம் 14:34, எசேக்கியேல் 4:6. ரெண்டு வசனங்கள் எடுக்கலாம். என்னாகமம் 14:34, எசேக்கியேல் 4:6. பாடம் படிச்சிருந்தா அங்கேயே வசனம் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லிடலாம். நீங்கள் சபஸ்குள்ள படிச்சுட்டு வருவீங்கன்னா சபஸ்குள்ள கேட்கப்படுற கேள்விகள் அங்கே வசனமும் இங்கே இருக்குங்க, வாசிங்க. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். அப்ப அங்கே இப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா என்னாகமம் 14:34, அப்ப அங்க என்ன சொல்றாருன்னா அந்த 40 நாளை தேவன் எப்படி சொல்றாரு? 40 வருடங்களா சொல்றாரு. அப்ப ஒரு நாளுங்கிறது ஈக்குவல் டு ஒரு வருஷம். எசேக்கியேல் 4:6 வாசிங்க. எசேக்கியேல் 4:6. நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் வலது பக்கமாய் ஒரு கழுத்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். நம்ம இங்க பார்த்தது தானியேல் 7:25, இங்க வெளிப்படுத்தல் 12:16, அடுத்தது வெளிப்படுத்தல் 12:6, 14:6. இதுல பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 13:5வது வசனம். இது எல்லாத்துலயுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் பேசுது. எவ்வளவு நாள் இந்த தேவ ஜனங்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு யுத்தம் இருக்கும்? யார்கிட்ட? எவ்வளவு நாள் இந்த பரிசுத்தவான்களை மேற்கொள்ளுன்னு ஒரு தேவன் ஒரு கணக்கு போட்டு சொல்றார். அது 1260. 3.5 வருடங்களை நீங்க நாள் கணக்குல போட்டீங்கன்னா பைபிள் கால கணக்குப்படி ஒரு வருடத்துக்கு 360 நாள். நம்ம இப்போ ஃபாலோ பண்றது சூரிய கேலண்டர். நம்ம உண்மையிலேயே பைபிள் படி ஃபாலோ பண்றது சந்திர காலண்டர். சந்திர காலண்டர் கணக்குப்படி ஒரு வருஷத்துக்கு 360 நாள். அப்போ 3.5 வருடம்னா 360 360 360, மீதி இருக்கிறது 180. இதை கணக்கு போட்டீங்கன்னா கரெக்டா 1260 வரும். அப்போ 1260 வருடங்கள் இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தேவ ஜனங்கள் என்ன பண்ணணும்னா உபத்திரவப்படுத்தி நிறைய பேரை சாகடிக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த யார் இதுல ரோமன் கத்தோலிக்கோடைய சபை இது இவங்களை உபத்திரவப்படுத்தினா அதுக்கு யாரு காரணம்? ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு பின்னாடி யார் இருக்கா? ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை துன்பப்படுத்துனா அதுக்கு பின்னாடி யாரு இயக்குறான்னு கேட்கிறேன். சாத்தான் இயக்குறான். இப்ப சாத்தான் தான் இயக்குறான். ஏன் இயக்குறான் சாத்தான்? ஏன் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மூலமாக தேவ ஜனங்களை அவன் துன்பப்படுத்துறான்? இதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? ஏன் துன்பப்படுத்துறான்னு கேட்கிறேன். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கிற ஜனங்களை, அதாவது மனித பாரம்பரியம் மனித கொள்கைகளை கை கொள்றதுக்கு அவன் கட்டாயப்படுத்துறான்.
அதை கட்டாயப்படுத்துறது மூலமா அதை யாரெல்லாம் அதை கை கொள்ளலையோ, யாரெல்லாம் வேதாகமத்தின்படி வேத வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, மனித பாரம்பரியங்களுடைய அந்த கொள்கைகளை எதிர்க்கிறார்களோ, அதன்படி அவங்க யாரும் ஃபாலோ பண்ணலையோ, யாரு கற்பனையின்படி வாழ்றாங்களோ, உண்மையான ஓய்வு நாளை யாரு ஃபாலோ பண்றாங்களோ, இந்த செய்யற ஜனங்கள் அவங்கள சாத்தானுக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணா கோபம் வரும். இப்போ சாத்தான் ஒரு மனித பாரம்பரியத்தில் கொண்டு வரான். என்ன கொண்டு வரான்? நீ சிலையை கும்பிடு, நீ மாதா வழிபாடை பண்ணு, நீ புனிதர்கள் வழிபாடை பண்ணு, நீ ஜபமாலை உருட்டு, நீ ஞாயிற்றுக்கிழமை தான் கோயிலுக்கு போகணும், சனிக்கிழமை வேலை செய்யணும். நீ ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் சனிக்கிழமை என்ன பண்ணணும்? வேலைக்கு போகணும். இந்த மாதிரி மனித பாரம்பரியங்களை அவன் உள்ள புகுத்துறான். சிலை வழிபாட்டிலேருந்து எல்லாத்தையும் உள்ள புகுத்தும் பொழுது தேவ ஜனங்கள், உண்மையான வேதத்தை வைத்திருக்கிற ஜனங்கள் அதுக்கு கீழ்ப்படியாம அவங்க உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கும் பொழுது, உண்மையான ஓய்வு நாளை கடைபிடிக்கும் பொழுது அவங்க சாத்தானுடைய கோபத்துக்கு ஆளாகிறார்கள். அப்போ அவங்களால என்ன பண்ண முடியல? நாட்டில் இருக்க முடியல. அவங்க எங்க போறாங்கன்னா மலைகள்லையும் வனாந்தரத்திலையும் குகைகள்லையும் வாழ்றாங்க. இதுல நம்ம ரெண்டு விஷயம். இப்போ இந்த ஜனங்களுக்கு வீடு இருந்திருக்கும்ல, சொத்து சுகம் இருந்திருக்கும்ல. நம்ம ஒரே ஒருத்தர் மட்டும் பார்க்குறோம், ஆபிரகாமை பார்க்குறோம். அவர் ஊருங்கிற தேசத்திலிருந்து நாடை விட்டு நாடு போறாரு. ஆனா வரும்போது ஆட்கள், சொத்து சுகம், பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் அழைச்சி தான் வராரு. ஆனா இந்த தேவ ஜனங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு குகைக்குள்ள போயிட்டு வீடுகள் இல்லாம மலைகளுக்கு மேல பள்ளத்தாக்குக்கு நடுவில் வாழ்றாங்க. இதனால அவங்க உண்மையான தேவனுடைய கொள்கைகள்ல, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக, வேத வசனத்தின் வேத வாக்கின் மூலமாக வாழ்றதுக்காக. இதே மாதிரி பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையில வருமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவங்களுக்கு ஒரு உபத்திரம் வந்துச்சு. எவ்வளவு வருஷம்? 1260 வருஷம். அவங்க தன்னுடைய உயிரை பணையம் வைத்து உயிரை பார்க்காம எத்தனை பேர் மறிக்கிறாங்க, கம்பத்துல வச்சு எரிக்கிறாங்க. நம்ம சிமின்னா சபையில் காலத்துல ஒருத்தரை பார்க்குறோம், பாலிகார்ப்னு ஒருத்தர், நம்ம புக்கில் கொடுத்துருக்கு. 86 வயசு. அவர் என்ன பண்றாங்கன்னா கம்பத்துல, எரிக்கம்பத்துல கட்டி எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நீ மறுதளிச்சுட்டு உன்னை அவுத்து விட்டுறோன்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? முடியாது, 86 வயசு என்னை பாதுகாத்த தேவன் இப்பவும் எனக்கு அந்த தைரியத்தை கொடுப்பாருன்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா எரிக்கப்பட்டு இது போல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை எரிச்சு கொள்றாங்க. இதே ஒரு நிலை நமக்கும் வரும். அப்போ வரும் பொழுது அதுதான் யாக்கோபின் இக்கட்டு காலம்னு சொல்றாங்க. அப்போ அந்த நாள்ல நின்ன ஜனங்கள் போல நமக்கு நிக்கிறதுக்கு நமக்கு தைரியம், நான் அதுக்கான பலத்தை நம்ம வேண்டுறோமா? இப்போ நம்ம ஆயத்தமாகறோமா? ஆயத்தப்படுதல் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடணும், சொத்து சுகத்து மேலே ஆசை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருக்கிறோம். ஆனால் நாம் இந்த மக்கள் போல உபத்திரவத்துக்கு நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்துகிறோமா? அதுக்காக நம்ம தயாராகிறோமா? அதுக்காக ஜெபம் பண்ணுறோமா? இதை பற்றின ஏதாவது கருத்தை சொல்லுங்க பாஸ்டர். அதாங்க ஆயத்தப்படுதல். அதை பற்றி ஆயத்தப்படுதல்னா, ஆயத்தப்படுறதுன்னா இதெல்லாம் ஆயத்தப்படுறது? அதாங்க ஆயத்தப்படுறதுன்னா முதல்ல நம்ம குணத்தெல்லாம் ஆயத்தப்படணுங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு ஏசப்பாவோட வாழ்கிற நம்ம ஏசப்பாவுடைய குணம் மாதிரி நம்முடைய குணம் மாறி இருக்கணுங்க. முதல்ல ஆயத்தம் அங்கே தாங்க ஆரம்பிக்குது. நான் சர்ச்சுக்கு வரலாம், பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், எதை வேணால் செய்யலாம். ஆனால் ஏசப்பா மாதிரியான குணம் வராமல் நான் கண்ட்ரிலிங் போய் என்ன பிரயோஜனம்? லேண்ட் வாங்கி என்ன பிரயோஜனம்? நான் அங்கே ஹோம் ஸ்கூலிங் படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? மெடிக்கல் மிஷினரியாக இருக்கிறேங்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரேன். அது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அது சரிதான், கண்ட்ரி லிவிங் சரிதான், ஹோம் ஸ்கூலிங் சரிதான், மெடிக்கல் மிஷினரி சரிதான், எல்லாமே சரிதான். ஆனால் ஆயத்தம் என்பது இல்லாமல், அடிப்படை ஆயத்தம் என்பது இல்லாமல், கடவுளோட குணம் மாதிரி நம்முடைய குணம் மாறாம நம்ம அங்க போறதுல சொத்து சுகத்தை விற்கணும்னு நினைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? என் குணம் மாற மாட்டேங்குது, ஆனா நான் தானம் பண்றேன், நான் வேற மாதிரி வேலைகளுக்கு நான் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை என்ன வேணாலும் செய்யலாம். அதுதான் பவுல் சொல்வார், என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் என்கிட்ட அன்பு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? கடவுளுடைய குணம் மாதிரி என்னுடைய குணம் வரலன்னா என்ன பிரயோஜனம்? அப்போ முதல்ல ஆயத்தம், ஆண்டவருடைய குணத்தை போன்று நம்ம குணம் வரும். அடுத்து அவரை போன்ற ஊழியம் செய்கிற குணம், சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்லுகிற ஒரு அனுபவம், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் அதில் நம்மகிட்ட இருக்கணும்.
முதல்ல அவர் குணம் மாதிரி நம்முடைய குணம், ரெண்டாவது அவர் மாதிரி ஒரு வேலையும், இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்தா ரொம்ப சந்தோஷங்க. இது ரெண்டும் வராம மற்றதெல்லாம் வந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கற்றுக்க வேண்டியது. சரிங்களா? அப்போ அந்த ஆயத்தத்துக்குள்ள நம்ம போக வேண்டியது அவசியம். முதல்ல சொல்லுங்க ஐயா. ஆமாங்க ஆமாங்க. ஆமாம் ஆமாம். அதாங்க கொஞ்சம் சவுண்ட் வைங்க, இன்னும் கொஞ்சம் ஆமாங்க. அதாங்க கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. ஆமாம், அது உண்மைதான். அந்த சத்தியத்துக்கும் இந்த குணமாற்றம் ஆமாம், நல்ல விஷயந்தான். நம்ம போகணுங்கிறது அவசியம்தான். அதை நம்ம மாற்று கருத்து இல்லை. கண்ட்ரி லிவிங் அப்படிங்கிறது ஒரு சரியான வாழ்வியல் முறை. அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், அதை செய்யணும்னு சொல்கிறாருங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயந்தான். அது சரிதான். அதுக்கு முன்னாடி இதை செய்யணுங்கிறது அவங்க சொல்கிறதும் சரிதான். அப்போது இப்போ அவங்க சொல்ல வர்ற கருத்து போதகரும் அக்காவும், முதலாவது ஆயத்தப்படுதல்னா என்னன்னா நம்மளுடைய கேரக்டர் ஃபஸ்ட்டு மாறணும், கடவுளுடைய குணத்தை போல மாறணும். ரெண்டாவது ஊழியத்தை செய்யணும். மூணாவது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மனநிலை. எப்படி நிறைய இப்போ பின்னாடி பார்க்க போகிறவங்கெல்லாம் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க, எதுவும் வேணான்றது, உலகப்பற்று இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே எப்படி அவங்க இருந்தாங்க, கடவுள் தான் முக்கியம் அப்படிங்கிறது. நாலாவது அடி வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம இப்போது முதல்ல நம்மளுடைய கேரக்டர் மாறணும், ஊழியத்தை செய்யணும், அப்புறம் விட்டுட்டு போகிற மனநிலை, அப்புறம் சாகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மன பக்குவத்தில் தான் இருந்தாங்க. நம்ம முதலாவது பார்த்த ஒரு கருத்து என்னன்னா, இந்த உபத்திரவ காலம்னா எந்த பீரியட், இதுக்கான ஆதாரங்களை பார்த்தோம். அடுத்ததா ஆயத்தப்படுறதுனா என்ன அப்படிங்கிறத இது நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த உபத்திரவத்தின் காலத்தின் மத்தியில் யாரெல்லாம் உபத்திரவப்பட்டார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் முதலாவது இடத்துல இருக்கிறவங்க வால்டென்சியர்னு ஒரு குரூப் அவங்க யூரோப்பில் இருந்த ஒரு ஜனங்கள். யூரோப்பில் எங்கெங்க ஃபஸ்ட் இருந்தாங்க? ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் இட்டாலிங்களா, இந்த பகுதியில் வாழ்ந்த இந்த ஜனங்கள். இவர்கள் அந்த சத்தியத்தின் அதான் இல்லைக்கா, அங்கேருந்து தான் ஆல்ப்ஸுக்கு போகிறாங்க. இந்த பகுதியில் வாழ்ந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வாழும் பொழுது அவங்களுக்கு உபத்திரவம் வருது. யார் மூலமாக உபத்திரம் வருதுன்னா, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மூலமாக உபத்திரம் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை எங்கே பார்த்தாலும் கொன்னுடுங்கன்னு ஒரு உத்தரவை போப்பு போடுறாரு. அப்போ இவங்களால என்ன பண்ண முடியல, அந்த ஊர்களில் வாழ முடியாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே போகிறாங்கன்னா, மலைகளிலும் பள்ளத்தாக்குகளையும், அக்கா சொல்கிற மாதிரி ஆல்ப்ஸ் மலை குகைக்குள்ள பள்ளத்தாக்குகளில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே வாழ்கிறாங்க. அவங்க எப்படி தங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுறாங்கன்னா, அதில் அவங்க எழுதுறது, அன்னையின் மடியில் இருக்கும் பொழுதே அவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஆயத்தப்படுத்தப்படுறாங்க. ஏன்னா அவர்களுடைய ட்ரெஸ் இருக்குது, அவருடைய பேச்சுவார்த்தை இருக்குது, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இருக்குது. ஏன்னா இவர்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு பயந்து வாழ்கிறாங்க, உலக மக்களில் கலக்காமல் ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே இருக்காங்க. இவங்க ஒரு படிப்பு நிமித்தமாக ஒரு சில இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் வருது, இல்லை தொழில் நிமித்தமாக ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே போகிற ஒரு சூழல் வருது.
அந்த நேரத்தில் இவர்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே வேதாகமத்தை மறைச்சு வைக்கிற மாதிரியான ட்ரெஸ் தான் அவங்க போட்டிருக்காங்க. அங்கங்கே வேதாகமத்துடைய ஒரு சில பக்கங்களை மறைச்சு வைக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸு. ரெண்டாவது, அதை பற்றின ஃபுல் நாலேஜ், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே மனப்பாடமாக வேத வசனங்கள் தெரியும் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. நிறைய வசனங்கள் அவங்களுக்கு மனப்பாடம் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து அந்த மனப்பாடம். நம்ம பிள்ளைங்க எப்படி எவ்வளோ தூரம் நம்ம மனப்பாடம் பண்ணுறோம், பிள்ளைங்களை பண்ண வைக்கிறோங்கிறத நம்ம இதில் இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். ஸோ சிறு வயதின் பிறகு அவருக்கு ப்ராப்பராக வளர்க்கப்பட்டதுனால இப்போ ஒரு வேலை ஒரு உயர்பாவியோ இல்லை ஒரு கல்லூரிக்கு போகிற ஒரு மாணவனோ ஒரே ஒரு வார்த்தை, தவறான வார்த்தையை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மலையில் இருக்கிற எல்லாருமே காலி, ஈஸியாக ஸ்மெல் பண்ணிடுவாங்க. ஒரு வார்த்தை போய் தவறான ஒரு வார்த்தை போய், அதாவது தவறான வார்த்தை மீன்ஸ் இது மாதிரி நாங்கள்லாம் இப்படி வாழ்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு, வந்து பிடிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அவங்க அவ்வளோ பயிற்றுவித்திருக்கிறார்கள். அவ்வளோ தெளிவான விஷயத்தை எப்படி பேசணும், எப்படி ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை கவனமாக அவர்கள் பிள்ளைகள் போதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் எப்படின்னு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இந்த வால்டென்சியர்களுக்கு இந்த வேதாகம அறிவு யார் மூலமாக வந்தது? அவர்கள்ட்ட இருந்த அந்த பயிற்றுவிக்கிற முறை எப்படி பயிற்றுவித்தார்கள்? இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச நாலேஜ் முற்பிதாக்கள்கிட்ட, அவங்களுடைய முற்பிதாக்கள்கிட்ட கிடைச்சால அவங்க எப்படி போதகராக உருவாக்குறாங்க, அந்த போதகர்கள்லாம் ஆகணும்னா எவ்வளோ கஷ்டம், இதெல்லாம் பற்றி சொல்லுங்க. அதாங்க, அதாவது இந்த சொல்லுங்கக்கா. கண்டிப்பாக அதான் நம்முடைய முன்னோர்களுடைய விஷயங்களை பார்த்து வேதாகமத்தில் இருக்கிற சத்தியங்களை படித்து தான் அவங்க எல்லாருமே சத்தியத்தின்படி வாழ்கிறாங்க. அது சரிதான். ஆனால் இவங்க சத்தியத்துக்கென்று அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பொழுது, அவர்கள் மலைத்தொடர்களில் போய் குகைகளில் போய் ஒளிஞ்சிருக்கிற பொழுது அங்கே இருக்கிற தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பயிற்றுவித்தார்கள்? ஒவ்வொரு விஷயத்துக்குமே அந்த பிள்ளைங்க வசனத்தை சார்ந்து இருக்கணும். வசனம்தான் மனப்பாடமாக நீ சொல்லணும். முதல்ல வசனத்தை மனப்பாடம் செய்கிற அளவுக்கு இவங்க மாறி இருந்தாங்க. யார் மாறி இருந்தாங்க? பெற்றோர்கள் மாறி இருந்தாங்க. இப்போ அவங்க வசனத்தை மனப்பாடம் செஞ்சு அவங்க வசனத்தை தம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க மனப்பாடம் செஞ்சு அவங்க எழுத படிக்கிறதுக்கு அவங்க கற்றுக்கிட்டு இந்த மாதிரி தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்க வாழ்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம படிக்கிற மாதிரி நம்ம பிள்ளைகளை போய் கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறோம், பெரிய பெரிய பணம் கட்டி, அவ்வளோ பணம் கட்டி நம்ம போய் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அந்த மாதிரிலாம் படிக்க வைக்கிற சூழலில் நம்ம பிள்ளைங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க. இந்த பெற்றோர்களாகிய நம்மளுடைய விசுவாசத்தை பாருங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம். ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல போய் அவங்க குடியிருந்துக்கிட்டு வெறும் சத்தியத்தை மட்டும் படிச்சுட்டு சத்தியத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதன்படி வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை முறையை தாங்களும் வச்சுக்கிட்டு தான் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு காலேஜுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சாலும் கூட அங்கே இருக்கிற விஷயத்தை போய் அவங்க கற்றுக்காதபடிக்கு சத்தியத்தை கற்றுக்கிட்டு எப்படி வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான சகல வழிமுறைகளையும் அவங்க வீட்டிலேயே தான் எல்லாம் படிச்சுக்கிறாங்க. அங்கே போய் மற்ற விஷயங்களை உலகத்தில் என்ன நடக்குது, எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் இவங்க இங்கிருந்து வச்சிருக்கிற அந்த முறைமைகளை மாற்றுவது கிடையாது. உதாரணத்துக்கு அவங்களுடைய ஆடை அணிகிற முறைகள், அதான் தீர்க்கதரிசி எழுதுறாங்க. இந்த பாடங்களில் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய இளைஞர்கள், அவங்களுடைய குழந்தைகள் எப்படி பேசணும், பழகணும், எப்படி ஆடை அணியணும், அதுக்குள்ளார எப்படி அந்த ட்ராக்ஸுகளை கைப்பிரதிகளை வச்சுக்கிட்டு போகணும், எப்படி வெளியே உள்ளுக்குள்ளே வச்சுருக்கணும். சில நேரங்களில் அவங்களுடைய ஆடைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றாதே அழுக்கடைந்த ஆடைகளாக அவங்க போட்டிருப்பாங்க. அது நேரம் அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவங்க போய் வியாபாரிகளாக சாதாரண இவங்க ஊழியத்துக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அடுத்து அவங்க சத்தியம் சொல்ல போகிறப்போ ஊழியக்காரர்கள்லாம் போக முடியாது. ஊழியக்காரனாக போய் பைபிள் எடுத்துகிட்டு நேராக போய் இன்றைக்கி நம்ம பேசுகிற மாதிரி பேச முடியாது. இன்றைக்கி நமக்கு இப்படி நேராக போய் பேசுகிறதுக்கு சிக்கல் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் அன்னைக்கு அவர்கள் வியாபாரிகளை போல மற்ற வழிபோக்கர்களை போல அவங்க போய் யார் கூட ஆச்சும் பேசி நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்கிறோம், நாங்கள் ஏசப்பாவோட பிள்ளைங்க, ஏசப்பா பற்றி உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா, இப்படியெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, 1 to 1 பேசி அவங்க என்ன செய்வாங்கன்னா சத்தியங்களை சொல்லுவார்கள். அதில்
எவ்வளோ நாட்கணக்காக அவங்க போய் தங்கியிருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும், சத்தியங்களை சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி எல்லாமே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது. அவங்க பிள்ளைகளையும் அப்படி தான் பயிற்றுவிக்கிறாங்க. இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க அப்படி பயிற்றுவிக்கும் பொழுது எடுத்த உடனே வந்து அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக போயிட மாட்டாங்க. மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக என்ன பண்ண மாட்டாங்க, போயிட மாட்டாங்க. எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஊரில் வந்து இந்த டைலரிங் வேலை கற்றுக் கொடுக்குறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எடுத்தோடனே போய் தையல் மிஷினில் உட்காந்து தைச்சிட முடியுமா? ஓலை காஜா கட்டு, ஒரு சீனியர் டெய்லர் இருப்பார், அந்த ஜூனியர் டெய்லர்கிட்ட போய் என்ன செய்யணும், அவர் உட்காந்துருக்கணும் இல்லை, அவர் உட்காந்துருக்கணும், அவருக்கு போய் டீ வாங்கி கொடுக்கணும், அவருக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும், அப்புறம் அவர் இந்த காஜா கட்டு, இந்த பட்டனை கட்டு, அப்புறம் இப்படி மெல்ல 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 அவர் பயிற்சி எடுத்து அவர் என்ன பண்ணுவார், ஒரு முழு டெய்லராக வந்து அவர் என்ன செய்வார்னா மாறுவார். அது மாதிரி மற்ற இடங்களில் படிக்கிற படிப்புகளாக இருந்தாலும் சரி, தொழிற்கல்வியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு சீனியர் கூட ஒரு ஜூனியரை வச்சு என்ன செய்வாங்க, அப்போ தான் ட்ரைனிங். அந்த மாதிரி தான் இவங்களுக்குமான ஊழிய பயிற்சியும் இருக்கிறது. சரிதானா? ரெண்டு பேராக அனுப்பும்போது ஒரு சீனியர் ஒரு ஜூனியர். இப்போ சீனியர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன செய்யணும், ஜூனியர் செய்யணும். இப்போ அவங்க அதில் கற்றுக்கிட்டு மெல்ல மெல்லமாக அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, மாறுவாங்க. அப்புறம் வந்து மக்களுக்கு சத்தியத்தை சொல்கிறதுக்கு போவாங்க. அப்போ அவங்க கூட இன்னொரு ஜூனியர் அனுப்புவாங்க. இப்படி தான் அவங்களுடைய ஊழிய முறைமைகள் இருந்தது, வாழ்க்கை முறைகள் இருந்தது. அவங்களுடைய உணவை அவங்களே என்ன பண்ணுறாங்க, தயார் பண்ணுற அளவுக்கு அவங்க விவசாயிகளாக இருந்தார்கள். ஆடைகளை தயார் பண்ணுகிற ஆடை தயாரிப்பாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களில் அவங்க தெளிஞ்சவங்களாக இருக்காங்க. இந்த ஆயத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை போன நாள் பாடத்தில் நம்ம படித்தோம். குணமாற்றம் அப்படிங்கிற ஒரு ஆயத்தம் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொன்னேன். ஆனால் இந்த குணமாற்றத்தோட இந்த உலகத்தில் எப்படி சர்வை பண்ணணும், எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு தெளிவு இருக்கா இன்னைக்கு? அதுக்கான ஆயத்தம் வந்திருக்கா நமக்கு? இது செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்சார்பு, யாரையும் நம்பாம அவங்க போய் மலைகளுக்குள்ள வாழும் பொழுதும் அவங்க தற்சார்பு பொருளாதாரத்தை தான் நம்பி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம ஆனால் எல்லாத்துலேயும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஆமாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே சின்னவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அவங்க வார்த்தை ஒரு சின்ன, அதாவது அசட்டை பண்ணுற வார்த்தையை கூட பெரியவங்கள்ட்ட என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்போ வீடுகளில் இப்போ நம்ம போய் பிள்ளைகள்கிட்ட வந்து எப்போ அதை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னா உடனே நம்ம பிள்ளைங்க செய்கிறாங்களா? உடனே செய்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் கழிச்சு 3 நிமிஷம் கழிச்சு அப்புறம் 6ஆம் முறை எந்திரிச்சு போகிறான். அதுக்கப்புறம் அப்படி போனானா கூட சந்தோஷம்தான். ஆனால் என்ன பண்ணிடுறானுங்க அப்படின்னா, என்னப்பா என்கிட்டே வேலை சொல்லிட்டு இருக்க, நீ போய் எடுத்துக்கப்பா அப்படின்றான், நீ போய் பாருப்பா அப்படின்றான். சரிதானுங்களா? இப்போ அப்படி எல்லாமே வந்து பிள்ளைகள் பொறுப்பற்றவர்களாக, மரியாதை இல்லாதவர்களாக, மரியாதை தராதவர்களாக அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைங்க அப்படி கிடையாது. அவங்க அந்த மாதிரி என்ன செய்யலைன்னா பிள்ளைகளை வந்து வளர்க்க மாட்டாங்க அந்த மாதிரி. சரிங்களா? அப்படி அவங்க பொறுப்பற்ற விதத்தில் வீட்டில் பேசிவிட்டாங்க அப்படின்னா வெளியில் போய் பொறுப்பு இல்லாமல் பேசிடுவாங்க. ஆத்துமாதாயம் பண்ண முடியாது. சரிங்களா? கோவப்படக்கூடாது. இங்கே கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா வெளியில் போய் ஊழியம் செய்யும்போது, அதாவதுங்க அவங்களுடைய வாழ்வியல் முறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய குணம், ஊழியம், இதை சார்ந்து தான் அவங்க பிள்ளைகளை வளர்க்குறதும் அவங்க வாழ்கிறதுமாக இருக்கிறது. சரிதானா? அப்போ வீட்டில் கோவப்பட்டா எங்கே பண்ணுவாங்க, வெளியிலையும் கோவம் பண்ணுவான். வீட்டில் சண்டை கட்டினா வெளியிலையும் சண்டை கட்டுவான். இப்போ இதாண்டா நீ ஊழியத்தில் போய் செய்வ, அப்புறம் எப்படா நீ வந்து ஆண்டவரை சொல்ல முடியும்? நம்ம ஏன்டா இங்கே வந்து மலையில் குடியிருக்கிறோம், என்ன காரணம்? அப்போ அங்கே என்னத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏதோ நான் அப்படி இந்த இருக்கிற நேரத்தில் அப்படி 2-3 விஷயம் தாங்க பேச முடியும். நீங்கள் உள்ளே போய் அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், இதில் இந்த மாதிரி புஸ்தகம் அல்லது வேறு ஏதாவது புஸ்தகம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, அந்த மாபெரும் ஆன்மீக போராட்டம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் என்கிட்ட பின்னட்டிலாம் இல்லை பாருங்கள், எவ்வளோ பஞ்சராகி போய் கிடக்குன்ட்டு. இதில் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்னும் அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அங்கே தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சரி, இப்போது நம்ம இவர்களுடைய வால்டேனியர் எப்படி வந்து தங்களுடைய பிள்ளைகளை பழக்கப்படுத்தினாங்க, அவர்கள் எப்படி போய் ஊழியத்தை செய்தார்கள்? நான் இதை வாசிடுறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வால்டேனியர்கள், அதாவது நான் 68வது பக்கத்துலேருந்து 2வது பாராவில் நான் வாசிக்கிறேன். வால்டேனியர்கள் அவர்களது உலக பிரகாரமான செல்வ செழிப்பை சத்தியத்திற்காக தியாகம் செய்தனர். விடாமுயற்சியினாலும் கடின உழைப்பினாலும் அவர்களது உணவை சம்பாதித்தனர்.
மலைகளில் இருந்த விவசாயம் செய்வதற்கு தகுதியான ஒவ்வொரு இடமும் கவனத்துடன் பண்படுத்தப்பட்டன. பள்ளத்தாக்குகளும் செழுமை குறைவான குன்றுகளும் கூட பயன் தரும்படி விவசாயம் செய்யப்பட்டன. சிக்கனமும் சுயமறுப்பும் பிள்ளைகளின் கல்வியின் ஒரு பகுதியாக இருந்தது. என்னது சிக்கனம்? அப்புறம் சிக்கனமும் இன்னொன்று சுயமறுப்பு. இது ரெண்டும் என்ன செய்யுது அப்படின்னாக்க, சிக்கனமும் சுயமறுப்பும் பிள்ளைகளின் கல்வியின் ஒரு பகுதியாக இருந்தது. சரிதானா? சுயமறுப்புன்னா வேண்டாம், நம்ம வேண்டான்னு சொல்கிறோம், விட மாட்டாங்க. எப்பா இதை செய்யாதரா, இது வானாயா அப்படின்னா இல்லை அதான் வேணுன்றான். அதானே மேட்ரு. இப்போ பிள்ளைங்கள்ட்ட நம்ம வேண்டான்னு சொல்கிறது நல்லது இல்லைன்ட்டு, ஆனால் அவன் கேட்டுக்கு அடம் பண்ணுறானே, அந்த மாதிரி. அதான் சுயமறுப்பு இல்லாத ஒரு நிலைமை. அப்போது அது மாதிரி அவைகளை அவர்கள் பரம்பரை சொத்தாக பெற்றனர். அவங்களுக்கு பரம்பரை சொத்து எது? சிக்கனமும் சுயமறுப்பும். சரிதானா? அவர்களுடைய தேவைகள் அவர்களது சுய உழைப்பு, முன் யோசனை, விசுவாசம் ஆகியவைகளினால் மட்டுமே அவர்களுக்கு கிடைக்கும் என்றும், வாழ்க்கையை சீருள்ளதாக தேவன் வடிவமைக்கிறார் என்றும் அவர்கள் போதிக்கப்பட்டனர். இந்த முறையானது உழைப்பு மிக்கதும் களைப்பூட்டுவதாகவும் இருந்தது. ஆனால் விழுந்து போன மனிதனுக்கு தேவையான முழுமை உள்ளதாகவும் அவனுடைய பயிற்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தேவன் ஏற்படுத்தின பள்ளியாக அது இருந்தது. உழைக்கவும் கடுமையாக பாடுபடவும் இளைஞர்கள் பழக்கப்படுத்தப்பட்டனர். அவர்களது புத்தி கூர்மையின் அவசியம் என்பது அலட்சியப்படுத்தப்படவில்லை. அவர்களது முழு பலமும் தேவனுக்கு சொந்தமானது. அவை அனைத்தும் தேவனுடைய சேவைக்கென்று அபிவிருத்திப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கற்பிக்கப்பட்டனர். இப்படியெல்லாம் அவங்க அவங்க பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க. அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையை ஒப்பிட்டு பார்க்குறப்ப நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? நம்ம அப்படி ஆயத்தப்படுறோமா? இன்னைக்கு அவங்க மாதிரி இருக்கமா நம்ம? அதாங்க நம்ம பார்த்துருக்கோம். முதலாவது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த 1260 வருட தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை குறித்து பார்த்துருக்கோம். இரண்டாவது வாழ்டனியர்களுடைய விசுவாசத்தை குறித்து பார்த்துருக்கோம். அவங்க எப்படி ஊரை விட்டு காட்டு குகைகளில் நுழைஞ்சு அங்கே வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளை எப்படி தயார்படுத்தி அவங்களுக்கு எப்படி வசனத்தை சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேருந்து அவங்கள கரெக்டாக ட்ரெயின் பண்ணி நாட்டுக்குள்ளே போய் ஊருக்கு ஒரு காலேஜுக்குள்ளே போனால் கூட அழகாக ஊழியத்தை செய்வாங்க. யார்கிட்ட பேசணும், எதை பேசணும், கரெக்டாக அளந்து பேசி சத்தியத்தை சொல்கிற அந்த ஒரு கவனத்தில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 2 விஷயங்கள்லேருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? வாழ்டனியருடைய விசுவாசத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் பர்ஃபெக்டாக நடந்திருக்கு, இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நமக்கு என்ன பாடம்? இதை பற்றி நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல? வாழ்டனியருடைய விசுவாசத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்குறேன். இது 2ல் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டாபிக் போல். ஓகேங்கக்கா, சரிங்க. இப்போது அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இது மாதிரி உபத்திரவப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஜான் வைக்லிஃப் பார்க்கலாம், இது லஸ்ஸு பார்க்கலாம், ஜெரோம் பார்க்கலாம், நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். இதில் ஜான் வைக்லிஃப் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல மெத்த படித்த ஒரு ப்ரொஃபஸரு. அவரும் என்ன பண்ணுறாரு, அவரும் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். அவர் செஞ்ச மிகப்பெரிய ஊழியம் என்னென்னா, பொதுவாக வேதாகம அறிவு ஒரு மனிதனுக்கு வரணும்னா அவங்க அந்த காலத்தில் வேதாகமம் எதில் இருந்ததுன்னா லத்தீன் மொழியில் இருந்தது. அதை அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தாய்மொழியான ஆங்கில மொழியில் அவர் மொழிபெயர்க்கிறார். அவர் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர், ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கிறார். அவர் மேலே என்ன யாருடைய பார்வை விழுது? கத்தோலிக்க திருச்சபையோடைய பார்வை அவர் மேலே விழுது. அவரை தூக்கி எங்கே போகிறார்? அவர் நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் வாழ்றார். அவருக்கு நடுவில் ஸ்ட்ரோக் வருது. அவரை தூக்கி பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போடுறாங்க. பூமிக்கு அடியில் உள்ள சிறைச்சாலைக்குள்ளே போட்டாங்கன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுங்களா? சூரிய ஒளியே உங்கள் மேலே படலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உபத்திரவம் எப்படி பண்ணுறாங்க? ஒரு சின்ன ரூம் கீழே கட்ட வேண்டியது பூமிக்கு அடியில், அதில் ஒரு 4 பேர் இருக்க வேண்டிய இடத்துல திருப்பி 50 பேர் 60 பேரை போட வேண்டியது. சரியான உணவு கிடையாது, சரியான மழை ஜலம் கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, சூரிய ஒளி மேலே படாது. அப்போ கையோட எலும்பெல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்காது. சூரிய ஒளி மேலே போதுன்னா எல்லாமே மரம் மாதிரி கிளை மாதிரி வளைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரியான யோசிச்சு பாருங்கள், கால்லாம் வளைஞ்சா நடக்கவே முடியாது, இப்படி தட்டினாலே உடஞ்சிரும்.
இந்த மாதிரியான உபத்திரவுக்கு மத்தியிலையும் அவரை போடும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து தைரியமாக நிற்கிறாரு. வேதாகமத்தை என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். அதுக்கப்புறம் அவர் அவரை வந்து நிறைய அந்த கொடுங்கோல் மண்டலத்தில் போப்பு வந்து விசாரிக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய வரும்போது கூட தேவன் அவங்கள வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 3 முறை காப்பாற்றி விடுறார், பாதுகாத்து விடுறார். இன்னைக்கு விசாரணை, இன்னைக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னா அன்னைக்கு ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது நடக்காமல் பார்த்துக்குது. இது மாதிரி 3 தடவை வந்து தேவன் தப்பிக்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மரணிக்கிறார். மரணித்து 50 வருடங்களுக்கு பின்பாடு அவருடைய எலும்புகளை தோண்டி என்ன பண்ணுறானுங்க, எரிச்சு, அவ்வளோ கோபம் எரிச்சு என்ன பண்ணுறாங்க, சாம்பலை போய் தண்ணியில் கலக்கிறாங்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்போது தேவனுக்கென்று மெத்த படித்த ஒரு சில ஆட்கள் நின்று தேவனுக்கென்று ஊழியத்தை ஏதோ ஒரு வகையில் ஊழியத்தை செய்து அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் பாடுகளை அனுபவிக்கிறாங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஜான் லஸ், அவரும் இதே போல தான். இது போல் நிறைய பேர் இந்த சீர்திருத்தவாதிகள், தேவனுடைய ஊழியத்தை செய்த நிறைய சீர்திருத்தவாதிகள் கஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் அந்த இப்போ நமக்கு வந்து 2ஆம் வருகை ஏற்கிற அந்த நாள் தான் தெரியாது, என்னைக்கு வருவார்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி சண்டேலாம் வரப்போகுது, யார் அந்தி கிறிஸ்து, அது அமெரிக்க தேசங்கிறது எப்போ வந்துருச்சு, அவங்க என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான், உலக அரசியல் ஃபுல்லாக நம்ம கையில் ஃபோனில் இருக்குது. ஸோ எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து தெரியுது. நமக்கு தானியலுடைய தீர்க்க தரிசனங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்குறோம், வெளிப்படுத்தல் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறோம், என்ன சொரூபம் வரும், மிருகத்தின் முத்திரைனா என்ன, எப்படிலாம் உபத்திரவப்படுத்துவான், அதுக்கான வாய்ப்புகள் நம்ம வந்து இதை விட்டு எங்கே ஓடி போகலாம், எப்படிலாம் ஓடி, எல்லா வகையும் நம்ம ஆயத்தமாகறோம். ஆனால் அவங்களுக்கு என்ன வெளிச்சம் கிடச்சிருக்குன்றீங்க, வெறும் வேதாகம வெளிச்சம். அவங்க ஒரு பக்கத்தில் சிலையை கும்பிடு, மாதாவை கும்பிடு அப்படின்னு அந்த பக்கம் ஒரு கான்செப்டில் போகிறானுங்க. இவங்களுக்கு இல்லை, உண்மையான தேவனை இப்படி தான் தொழுது கொள்ளணுங்கிற ஒரே ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அது சிம்மர்னா சபையில் ஆகட்டும் அல்லது இந்த 1220 வருஷம் ஆகட்டும், அவங்களுக்கு கிடைச்ச அந்த வெறும் வார்த்தையில் அவங்க எவ்வளோ தூரம் நிற்கிறாங்க, தங்களுடைய ஜீவனையும் கொடுக்குறாங்க. சிங்கக்கவியில் வந்து தூக்கி போடுறானுங்க, அந்த எரிக்கம்பத்தில் சுற்றி கட்டி கொளுத்தி விடுறாங்க, உயிரோட கொளுத்தி விடுறாங்க. இந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கொடுக்குறாங்கன்னா வெறும் வசனம், வெறும் வார்த்தையின் அடிப்படையில் நிற்கிறாங்க. ஆனால் நமக்கு முழு வேதாகமும் ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் எப்படி நிற்கணும்? ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்காங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சுமதி சிஸ்டர், நீங்கள் தான் இப்போ பேசணும். ஜான் லஸ்ஸு, ஜெரோமு, நம்ம இப்போ பார்த்த வைக்லிப், இல்லை வால்டன்சியர்ஸ், சிவனா சபை சேர்ந்தவர்கள், எவ்வளோ பேர் சீர்திருத்தவாதிகள் இருக்காங்க, மார்ட்டின் லூத்தர், இவங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சிது? நமக்கு இருக்கிற நாலேஜ், நமக்கு இருக்கிற வேதாகம சத்தியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமானா கிடைச்சிடல. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்குது, அதில் அவங்க உண்மையாக இருந்திருக்காங்கல்ல. ஸோ இது நம்ம எப்படி இருக்கணும்? இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழப்பதுன்னா என்ன? கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் இழக்கிறதுனா என்ன? நீங்கள் என்ன இழக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை நான் இது கம்ஃபர்டபுளான ஜோன்லேயே இருந்துக்கிட்டு நான் அப்படியே ஓடிடலாம் அப்படி யோசிக்கிறோமா? நம்ம அப்படி தானே யோசிக்கிறோம், இப்படியே இருந்து இப்படியே சேர்த்துட்டோம்னா அப்படியே பரலோகத்துக்கு ஓடிடலாம். அந்த ஒரு மனப்போக்கம் நிறைய பேருக்கு இயற்கையாக வருது தானேங்க பாஸ்டர். ஸோ அந்த உபத்திரவத்து காலத்துக்கு முன்னாடியே நம்மளை கடவுள் தூக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே போயிடலாம். இல்லை அப்படிதான் நிறைய பேர் இப்போ போகிறாங்க. அதாவது சத்தியத்துக்காக நிற்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். எப்படியெல்லாம் சத்தியத்துக்காக நின்னாங்க, எப்போ பிரச்சனை மிகுந்த காலத்தில் சொத்து சுகத்தையே பிடுங்கிக்கிட்டு, வீடு வாசலை பிடுங்கிக்கிட்டு, எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு ஒத்தாளாக தனிநபராக சத்தியத்துக்குன்னு நிற்கிறதுக்கான சூழல் வந்த பொழுது வால்டனியர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பைபிளை பற்றின ஒரு விஷயத்தை வெளியிலேயே கொண்டுட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு நிலைமையில், பைபிளே படிக்கக்கூடாது, பைபிளை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தன்னுடைய சொந்த மொழியில் எழுதின ஜான் விக்லிப்போடைய நிலைமை என்ன ஆச்சு, எப்படி வந்து அவருக்கு பிரச்சனை வந்தது, அவர் எப்படி சத்தியத்தில் நின்னார். அதுக்கப்புறம் ஹஸ்ஸு, அதுக்கப்புறம் ஜெரோம், இந்த மற்ற ஆட்கள் திண்டேல், இப்படி நிறைய ஆட்களை சொல்கிறோம். இப்போ இவங்கெல்லாம் என்ன, எப்படி வந்து கடவுளுக்காக, ஊழியத்துக்காக, சத்தியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக, வேதாகமத்துக்காக அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறதாங்க நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம்.
இப்போ அடிப்படை ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம் கத்துக்கிட்ட சத்தியத்துக்காக எவ்வளவு உறுதியா நம்ம நிக்கிறோம் ஒரு விஷயத்துல. உபத்திரம் வர்றது ரெண்டாவதுங்க. உபத்திரம் ஆண்டவர் கொடுக்கும்போது அதை வாங்கிக்கிறோமா வாங்கிக்கலையா, அதை எப்படி பண்ணுறோங்கிறது ரெண்டாவது. அதை படிக்கலாம். நைட்டு அதை கூட நம்ம படித்தோம். இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வைங்க. ஆனால் இந்த இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறோம்ல சத்தியம், இந்த சத்தியத்தில் நம்ம நிலைச்சு நிற்கிறோமா இன்னைக்கு? அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு நான் கற்றுக்கிட்ட சத்தியத்தில் நான் உண்மையாக நிலைச்சு நிற்கல அப்படின்னா அப்புறம் எப்படி நான் எரேமியா சொல்லுவார், நான் காலாட்களோட போகிற பொழுது நீ உன்னை இலைக்க பண்ணி கொள்வாயானால், நடந்து போகிற சமயத்தில் என்னால் நடக்க முடியல, கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீ குதிரை மாதிரி ஓடுறதுக்கான காலம் வரப்போகுது. அப்போ நீ எப்படி ஓடுவ? நடக்கிறதுக்கே கால் வலிக்குதுன்னா ஓடுறதுக்கு உனக்கு எப்படியா கால் நல்லா இருக்கும்? இதுதாங்க நம்ம பஞ்சாயத்து. ரைட்டுங்களா? அப்போ நடக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படுறோமா? நடக்கிற விஷயத்தில் நமக்கு கால் வலி இல்லாமல் இருக்கா? அதை தாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தில், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்தில் உண்மையாக இல்லைன்னா, சத்தியத்தில் தெளிவாக நிற்கலைன்னா எப்படி அடுத்த கட்டம் பாருங்க. அது என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி மிட்டம் டெஸ்ட்லேயே எனக்கு சிரமமாக இருக்குன்னா அப்புறம் எப்படி நான் ஆனுவல் டெஸ்ட்டில் போய் நான் பாஸ் பண்ண போகிறேன்? டீச்சர்ஸுக்கு சொல்கிற மாதிரி இல்லைங்களா? சின்ன தலைவலி காய்ச்சலே என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னா சுகரு, பிபி, ப்ரெஷரு அதெல்லாம் வருது. அப்போ எப்படி தாங்கிக்கிறது? சிக்கல் தானே. அதாங்க நம்ம பண்ணுறோம். அதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பாடம் பெருசு தாங்க. ஆனால் எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்க சத்தியத்தில் உறுதியாக நிற்கிறேன்னா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, இல்லை விட்டுட்டு ஓடிடுறேன்னா, இல்லை தலைகளாக நிற்கிறேன், எதையாவது செய்கிறேன்னா, இல்லை கரெக்டாக சத்தியம் தான் முக்கியம்னு நான் பேசுகிறேன், வாழ்கிறேன்னா, இதில் நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா எத்தனை பேர் நாளைக்கு வரட்டுமே அத்தனையும் நம்ம முறியடிச்சு போடலாம். இதுதாங்க நம்ம சுருக்கமாக கற்றுக்க வேண்டிய விஷயம். இல்லை வேறு எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம இந்த செஷனை முடிச்சிடலாம். இந்த பாடத்தை நடத்த உதவி செய்த தேவனுக்கும் இந்த பாடத்தில் பங்கு பெற்ற கலந்துரையாடல் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இப்பொழுதும் நான் ஒரு சில அறிவியலுக்குள்ள